தமிழகத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள இடங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள MBBS மற்றும் BDS இடங்களை நிரப்புவதில் குழப்பம் நிலவுகிறது. இது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்பது உறுதியாகியிருக்கிறது. நடப்பாண்டில் மட்டும் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அரசு ஒதுக்கீட்டுக்கான 2857 MBBS இடங்கள், 1055 BDS இடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டுவிட்டன. ஆனால் தனியார் கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள ஒட்டுமொத்த இடங்கள் என 2000க்கும் அதிகமான MBBS BDS இடங்களை நிரப்புவதில் குழப்பம் நிலவுகிறது. முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் அவற்றை ஒற்றைச்சாளர முறையில் நிரப்ப கேரள அரசு எடுத்துள்ள நடவடிக்கையை தமிழகம் பின்பற்ற வேண்டும் என்கிறார் டாக்டர் ரவீந்திரநாத். எனவே தமிழக அரசு இந்த நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழக அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தணும். அது சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும். மத்திய அரசு அதை செய்யாத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டம் என்பது அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்று தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும். மேலும் இந்த நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதால் தமிழக அரசுடைய பாடத்திட்டத்தை தரம் உயர்த்த வேண்டும். மத்திய கல்வி வாரியத்துக்கு இணையாக தமிழக பாடத்திட்டத்தை தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அதாவது தமிழ்நாட்டினுடைய மதிப்பெண்களை கொண்டுதான் சேர்க்கை நடக்கும் அப்படின்ற சட்டம் இருக்கு. இப்போ மத்திய அரசாங்கம் இன்னொரு சட்டம் எழுதியிருக்கு. இப்போ இது 2 சட்டத்துக்கும் முரண் இருக்கு. இந்த முரணை களைவதற்கு தமிழ்நாடு அரசு என்ன உறுதியான நடவடிக்கை எடுக்க போகிறது? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்களா, இன்னொரு சட்டம் கொண்டு வர போகின்றார்களா, அல்லது உச்சநீதிமன்றத்தை அணுகப் போகிறார்களா என்ற தெளிவையும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தெளிவான அறிவிப்பையும் மாணவர்கள் பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.